போய் பூம் போட்டுணும். சொல்லுங்க உன் பேர் என்ன? அதை சொல்லு, அதை சொல்லு. குடும்பத்துல ஒரு குட்டி போடணும்னே முடிவு. அது போட்டுதான் இருக்கா. உன் பேர் தேவையில்லை எங்களுக்கு. உன் முன்னாடி பேர் சொல்லு. உன் முன்னாடி பேர் சொன்னாதான் ரெடி பண்ண முடியும். அடுத்த பாட்டு நாங்க ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா வேலைக்கு பேர் சொல்லு. உன் முன்னாடி பேர் சொல்லு. எப்படி காலையில அதை பத்தி கால இல்ல. உன் பேர் தேவை எங்களுக்கு. முன்னாடி பேர் சொல்லு. 7 நாள்ல தூக்கி போயிடுவோம். ஒரு பொண்டாட்டியா 3 பொண்டாட்டியா? எத்தனையோ பொண்டாட்டி தேவை. ஒரு பொண்டாட்டி பேர் மட்டும் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லு. என் குஞ்சி இல்ல சாமி நான் அப்புறம் சொல்றேன். வாய் போட்டே ஆனா உன் முன்னாடி பேர் சொல்லு. அப்பதான் வேலை நடக்கும். நான் சொல்றேனா? உன் முன்னாடி பேரை காட்டும். இல்ல இல்ல உன் முன்னாடி பேரை காட்டுனாங்க. சொல்லு. எப்ப மாட்டுன்னு பாத்துக்கிறோம்ல நாங்க. சொன்னாதான் நீ சொல்லு. உட்காரு உட்காரு எப்படி சொல்றேன் பாரு. முன்ன பண்ணாட்டியா நம்ம ஹோட்டலுக்கார பேர் முன்னாடி பேர் என்னங்க? கேப்டன் விஜயகாந்த். உன் முன்னாடி பேர் சொன்னாதானே வேலை நடக்கும். பெருமாளு 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 மாயவா போயிட்ட முன்னாடி பேர் சொல்லாம வேலை நடக்காது. சொன்னாதான் வேலை நடக்க முடியுமா? 5 நாள் அப்படியேதான் இருக்கும். இன்னைக்கே அப்படியே ஸ்ட்ரைட்டா யாரு வாதாபி அலங்காரத்துக்கு போனாலும் சரி பேர் சொன்னதான் உனக்கு. ஆமா நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். வாய்க்குள்ள ராஜா உனக்கு சொல்லும்பா. யாரும் போவாதீங்க பாருமா. இல்ல புது புதுல நான் சொல்லிடு. இவன் யூரியா பத்தி போகுது. யாரால பேர் சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். அதானா என்ன சொல்றா ரவுடிங்க பால். ஒத்துக்க மாட்டான் பையன் வந்தானே. புடிப்பா. உன் முன்னாடி பேர் என்ன? உன் முன்னாடி பேரு சாமி கண்ணு. என் முன்னாடி பாரு கேட்டு கேளு கேளு சொன்னாதான் வேலை நடக்கும். அவரே சொல்றாரு. உண்மையா சொல்லு. ஏமா போறீங்க? நீங்க போறீங்க.
ஒத்துக்க மாட்டான். காலையாவது புடி சொல்றாரப்பா. பிடிக்கிறான். ஏய், காலை மட்டும் புடி. ஏய், காலை மட்டும் புடி. ஏய், காலை மட்டும் புடிடா. ஏய், காலை மட்டும் புடி. நவுந்து வாடா, நவுந்து வாடா. நவுந்து வாடா, நவுந்து வாடா. நவுந்து வாடா. ஏய் சட்டில் மாதிரி என்ன இதுக்குதான் எனக்கு குட்டக்கால் வலிக்குது. ரெண்டு நீட்டுக்கு அலுவல் கூட உன் முன்னாடி பேரு. எப்ப சொல்றேன் ஐயா? ஏய், இவங்க சுரேஷ்காரரா. சொல்றேன் இல்ல பாரு. சுரேஷ் அவன் முன்னாடி வச்சிருந்தாரா? சொல்லலையே. எப்ப? எப்ப சொல்ல? என்ன பேர் சொல்லு? காத்தாடிக்கு சன் நியூஸ்ல வரும் மாம்பல். எப்ப சொன்ன? அப்பதான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? கோவிந்தாமா. கோயிலுமாவா? கோயிலுமாவா? ஏய், மொத்தம் எத்தனை பொண்டாட்டி கொடுக்க? கோயிலுமா கூட ஒரு பொண்டாட்டியா? அந்த எத்தனை பொண்டாட்டி பேர் கேட்டியா? கோயிலுமா? ஆட்ட ஆடிக்கிட்டு மெட்ராஸ் போட்டே இல்லை. இப்ப இந்த பேர் சொன்ன முன்னாடி மெட்ராஸ் தெரியுமா? ஓ, கோயிலுமா விட்டு போனா. ஐயோ, மாத்தாயா, 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 மாத்தாயா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் ஊத்தி விட்டுட்டோம். அவங்க வச்சுக்கோங்க. நான் தமிழ்நாடு வந்த போது நான் தமிழ்நாடு வந்த போது என்னுடைய நாமதேயம் என்னவென்று தெரிந்தாயா? இல்ல போய்கிட்ட நாளைக்கு ஐயோ, இதுவும் ஒரு சிறப்பு தான். சரியா? வா வா வா, இதை விட்டுடு வா. சொல்லுகிறேன். சரி, விட்டுடுமா? பாத்தியா? கீழே வாதப்போ என் பொண்டாட்டி பேரு சொல்றதுக்கு ஒரு பெரியதுல அம்மா ஜெயிச்சா உனக்கு வாயில வருமான்னு தெரியாது. ஐயோ, எம்மா பேசலான்னு வலிது இது என்ன பேச சொல்லு. பத்மேஸ்வரியா? பத்மேஸ்வரி சொந்த பேரு போதுமா? வாயில வரலைங்க. ஏ சத்தமா சொல்றா. சொல்லுங்க. நான் தமிழ்நாடு வந்த போது என்னுடைய நாமதேயம் சித்திரகுப்தன் என்று சொல்லுவார்கள். அப்பு பிரிது வாயு தேய்வு ஆகாயம் பூமி என்று சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்களிலே விநாயகர், வேலவர், வீரபத்திரன், பைரவர், சித்திரகுப்தன் இந்த 5 பேருக்கு 5 வேலை உண்டு. இந்த ஆகாயம் சொல்லக்கூடிய சொல்றேனே, பூமி ஆகாயம் 2. இந்த பூமியிலேயே ஆகாயத்திலே நடுவால சுத்திகள் இருக்கிறது 3. என்னென்ன? காற்று, நெருப்பு, நீர். இந்த 3 சேர்ந்ததுதான் இந்த உடல். 3 இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த உடம்பு இருக்குது 9 வாசல். எத்தனை வாசல்? 9 வாசல். 9 வாசல்ல எத்தனை அடைச்சிருக்குது? 2 அடைச்சிருக்குது. 7 வாசல் திறந்திருக்குது. 7 வாசல்ல 5 வாசல் தடுப்புக்கு மேலே இருக்குது. 2 வாசல் கீழே இருக்குது. இந்த 7 கோபுரம் தான் வாசலை திருவண்ணாமலை கோயில். சரியா? அப்போ இந்த காட்சி எப்படி வந்தது? இந்த உடல் எப்படி வந்தது? இந்த உயிர் எப்படி வந்தது? இந்த உலகம் எப்படி வந்தது? எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். அதுவும் தவிர இன்னும் சொல்லி வருகிறேன்.
சார்ந்து வரக்கூடிய யமனுடைய வாசலிலே தினம் தினம் கொண்டு வரக்கூடிய திங்களில் கொண்டு வரக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் அவர் செய்த கர்ம காரியம் பாவ புண்ணியம் அறிந்து கணக்கெடுத்து கொடுக்கக்கூடிய என் பெயரோ சித்திரகுப்தன். அதுவும் தவிர இப்ப நாம எங்கே செல்ல வேண்டும்? தவறாமல் அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அன்னவர் வாசலிலே நேற்றைய தினத்தில் கொண்டு வந்த உயிர்கள் எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு சில சிவபொலியை முடித்துக் கொண்டு செல்லுவோம். சித்திரகுப்தன் அநேக கோடி வந்தனங்கள். என்னென்றைக்கும் இந்த தென் திசை அதிபதியாக சித்தார்த்தனாக விளங்கக்கூடிய வாழ்ந்திருப்பார். அதுவும் தவிர அரசனே இப்பொழுது நேற்றைய தினத்திலே திங்களேரிகள் கொண்டு வந்த உயிர்கள் அனைத்தும் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக கொண்டு வருகிறேன். தாங்கள் விசாரணை செய்யவும். ஒரு நாட்டுக்கு அரசன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நீதி நெறி தவறாமல் இருக்க வேண்டும். அப்படி நடப்பதில்லை. ஓரவன் இணையாக நியாயம் பேசி தனக்கு சார்ந்து கண்ணக்கூடி பாடை
மகனை பாசக்கயிற்றினால் கட்டி சூலத்தால் குத்தி நரகத்தில் வீசி விடுங்கள் சித்தவர்களே. ஓ ரஜினி ஐயா கலைக்கு வந்த யாருன்னா பசியோட அந்த தெருவே வராங்கனாக்கா திடீர்னு நாயை டைகரை ஓட்டி விட்டுட்டு நாயை உசுப்பி விட்டு காலால் உதைத்த குடும்பாதி இவனையா அப்படிப்பட்ட இவனா அந்த தடதால வென்றுமே ஈயத்தை காட்சி தலதல என்று ஈயத்தை காட்சி அவன் வாயில் ஊற்றி மலமல என்று எறும்புகள் நெருங்க செக்கிலிட்டு காட்டுங்கள் சித்தரகுப்தா. கொண்ட புருஷனே குடும்பாதியானவன் அந்த புருஷனுக்கு துரோகம் செய்து கொண்டவனுக்கு துரோகம் செய்து அந்த புருஷர்களோடு வாழ்ந்த விஷய தீர்த்தம் குடும்பாதி மகாராஜா சொந்த புருஷனுக்கு நட்டகம் செய்யறானா ஒரு பொண்டாடி கட்டியதால் புருஷனை இழந்து பேசி பாவி இவளையும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பல புருஷன்களை சேர்ந்தவளையும் மாமனார் மாமியார்களுக்கு கஞ்சி ஊற்றாமல் இருந்தவர்களையும் அக்னி அனலில் கட்டி அடித்து ஈயத்தை காய்ச்சி நவதோரத்தில் ஊற்றி நரகத்தில் தள்ளிவிடுங்கள். இதுவரையிலும் நேற்றைய தினத்திலே கொண்டு வந்த உயிர்கள் அனைத்தையும் தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இப்பொழுது பிரம்மச்சுவடியின் எழுத்தின் பிரகாரம் எல்லாம் சிவமயமாக மறைந்து விட்டது. நானோ சிவனுடைய ஆலயம் சென்று வருகின்றேன். நீங்களோ சற்று ஓய்வெடுங்கள் அரசே. என்ன நடக்கும் போது கேளும் மகா பிரபுவே, இப்பொழுதோ நமக்கு இந்த சாம்பலாபுரி பட்டணத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது. அது எப்படி என்றால் அதோ என்ன ரத்தினாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வாதாபி எழுதாபி என்று சொல்லப்பட்ட இரு அசுரர்கள் பரமனிடம் சாகா வரம் பெற்றுக் கொண்டு அதை சோதிக்கும் பொருட்டாக ஆங்காங்கு திக்கு விஜயம் செய்கிறார்கள். அஷ்டத்திற்கு பாலகர்களையும் அடைக்கு சிறை பிடிக்கின்றார்கள். இப்பொழுது சாம்பலாபுரியை தேடி எனதாபிசூரனானவன் வந்து அவன் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களையும் இந்த இருப்பிட உன்னுடைய இந்த சிம்மாசனத்தையும் கேட்பார். அவரிடம் இன்னும் வீண் வாதம் பேசாமல் ஒப்பாடி எல்லாம் இறைவன் செயலே, நல்லதே நடக்கும் இறைவனே. நான் சென்று வருகிறேன்.